ஐயா 3 முறை 4 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவங்களை நீக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதியவர்கள் நியமிக்கிறார். இது அவருடைய சர்வாதிகார போக்கை காட்டுறதா பரவலாக பேசப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? இது ஜனநாயக நாடு. மத்திய பிரதேசம் சரி, அது 4வது முறை. ராஜஸ்தான் அவரும் தொடர்ந்து அங்கே அந்த வசுந்தரா ராஜே சிந்தியா அவங்க 2 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவங்க. ரமன் சிங் சத்தீஸ்கரில் அவரும் 2 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர். அவரும் ஆற்றல் மிக்க தலைவர். ஆனால் இவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு பெரிய படை. அங்கே ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க. இது ஜனநாயக நாடு. இப்போது நாம் ஜாதியெல்லாம் பார்க்குறதில்ல. எல்லோரும் ஓர் எடை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நம்ம எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவர், ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்தவங்க, ஒரு இந்த வகுப்பை சார்ந்தவங்க, அந்த வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு அது சொந்தங்களின் தொடர்ச்சி தான் ஜாதிங்கிறது. இப்போ ஒரு யாதவ ஜாதி அப்படின்னா அதான் யாதவ சொந்தங்கள். நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம்னா அது தூரத்து சொந்தத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே வருவாங்க. அப்படி தூரத்து சொந்தத்தை எல்லாம் சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டா அதை தான் நம்ம ஜாதின்னு சொல்கிறோம். அது சொந்தங்களின் தொடர்ச்சி தான் ஜாதிங்கிறது. அப்போது இந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தரணும், அரசியலில் அதிகாரம் தரணும், அவங்களுக்கு அதிகாரம் தரணும், எல்லாருக்கும் அதிகாரம் தரணும் தானே. இது ஜனநாயகம் தானே. நானே இருப்பேன், நானே முதலமைச்சராக இருப்பேன், தொடர்ந்து நான் செத்த பிறகு என் பையன் முதலமைச்சராக இருப்பான், அவன் செத்த பிறகு அவன் பையன் இருப்பான், அவன் செத்த பிறகு அவன் பையன். அது ஜனநாயகமா? அது இது இந்த ஆட்சி தான் வேண்டாண்டி தான், ராஜா அவனுடைய ஆட்சி வேண்டாண்டி தான், சமஸ்தானங்கள் வேண்டாண்டி தானே. நம்ம சமஸ்தானங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு எல்லாருக்குமா சேர்ந்த ஒரு ஆளுமை இந்திய அரசு பாரத தேசம்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் உருவாக்குனாங்க. தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில். இப்போ ஒரு தலைவர் வந்திருக்காங்க முதலமைச்சராக, ஒரு யாதவ் வந்திருக்கிறாரு. இங்கே ஒரு பழங்குடி வகுப்பினர் வந்திருக்காங்க. இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. பிஜேபியில் 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டுதே ஒழிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சர்வாதிகார தன்மையை காட்டலை. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சமூக அக்கறையை காட்டுகிறது, அவருடைய ஜனநாயக தன்மையை காட்டுகிறது. எல்லாருக்கும் வேணும்ல. இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நாளைக்கு நீங்கள் உட்காரணும்னு நினைப்பீங்கள்ல. நான் செயல்படுறேன், இப்போ நான் தான் செயல்படணுன்ட்டு நீங்கள் நினைப்பீங்கள்ல. எல்லோரும் தானே செயல்படணும். நான் செயல்பட்டாச்சு, அடுத்தது நீங்கள் செயல்படுங்க, அடுத்தது அவரும் செயல்படட்டும். ஒருத்தரே தான் செயல்படணும்னு இருக்கா? இது ஒன்றும் குடும்ப ஆட்சி நடக்கலைல்ல, இது ஜனநாயக ஆட்சி இல்லையா? இது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஜனநாயகத்தன்மையை காட்டுகிறது. இல்லை, இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தவங்க திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா அவர்கள் ஏதோ முரண்பட்டு நடக்கிற மாதிரி செய்திகள் அடிபடுது. அதை பற்றி அது இவங்க திமுககாரங்க, காங்கிரஸ்காரங்க, அவங்க மாநிலங்களில் அப்படி தான் நடக்கும், அவங்க கட்சியில் அப்படி தான். இப்போ ஒருத்தரை மாற்றிட்டா அப்போ அவர் உடனே ஒரு கொடி பிடிச்சிடுவார், ஒரு கோஷி ஆகிடும். அப்புறமா அவரை போட்டால் இன்னொருத்தர் கொடி பிடிச்சிடுவார், அது ஒரு கோஷி ஆகிடும். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் 50 கோஷி இருக்குது. திமுகவிலையும் இப்போ கோஷ்டி தான் இருக்குது. ஏன் திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க? வெளியே போனால் பிரச்சனை வந்துடும் நினைக்கிறாங்க. 50 கோஷ்டியாக அது திமுக உடஞ்சிரும். அதே போல் நேரு குடும்பத்தை விட்டு ஏன் காங்கிரஸ் வெளியே போகல? வெளியே போனால் காங்கிரஸ் உடஞ்சிடும், சுக்குநூறு ஆகிடும். இப்பவும் சுக்குநூறாக தான் இருக்குது, அப்படி தான் செயல்பட்டுட்டு இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. இந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு, ஓஹோ வசுந்தரா ராஜே சிந்தியாவை செலெக்ஷன் பண்ணல,
சவுகான் அவர்களை செலெக்ஷன் பண்ணல மத்திய பிரதேசத்தில், அதனால் சிவராஜ் சவுகான் அவர்களை செலெக்ஷன் பண்ணல மத்திய பிரதேசத்தில், அதனால் ரமன் சிங் அவர்களை செலெக்ஷன் பண்ணல சத்தீஸ்கரில், அதனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். இவன் வீட்டு பாடத்தையே மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறான். நாம் அவனுக்கு என்ன சொல்கிறோம்னா, காங்கிரஸுக்காரனுங்க திமுககாரனும் உன் வீட்டு பாடத்தையே மனசில் வச்சுக்கிட்டு நீ கருத்து சொல்லாத. இது உங்கள் வீட்டு கதை, இது காங்கிரஸினுடைய கதை. அந்த கற்பனையில் வசுந்தரா ராஜே சிந்தியா அப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிவிடுவாங்க, இப்படி பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய பகல் கனவு. ஆனால் நிஜம் அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறாரு. அவர் மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் எவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க, ஐயா நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவர் சிரிக்கிறார். அவர் கண் கலங்க இல்லையே, நம்ம வீடியோவில் பார்க்குறோமே, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் தான் வசுந்தரா ராஜே சிந்தியாவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இது நம்ம பொது பணிக்கு வந்திருக்கோம், மக்கள் பணிக்கு வந்திருக்கோம். நாம் கொஞ்ச நாள் தோள் கொடுத்தோம், இனி பக்கத்தில் இருக்கிறவர் தோள் கொடுக்கட்டும். கோயில் தேரை எப்படி இழுக்கிறோம், நம்ம கொஞ்சம் இழுத்தோம், அவன் பக்கத்தில் இருக்கவன் இழுக்கிறான்ல, அவனுக்கு இடம் கொடுக்கணும்ல. நானே தான் இழுப்பேன் அப்படியா? 1,00,000 பேர் கூடியிருக்காமல தேரை இழுக்கிறதுக்கு, எல்லாரும் தானே கை கொடுக்குறாங்க. அதே போல் இந்த அரசுக்கு எல்லோரும் கை கொடுப்பார்கள். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி, அதுதான் சங்கம் வளர்த்த பாரதிய ஜனதா கட்சி. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கட்சியில் இப்படி சண்டை நடக்கும், எப்படி அதிகார குஸ்தி யுத்தம் நடக்கும், அதே மாதிரி தானே அங்கேயும் நடக்கும் அப்படி நினச்சி சிலர் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மையும் கிடையாது, கடுகளவு கூட உண்மை கிடையாது. மிக மிக ஒற்றுமையாக, மிக மிக திறமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநில அரசுகள் அமைந்திருக்கிறது.